எப்பயாவது வருவாங்க, பிரச்சனை வந்தால் தான் வருவாங்க. அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருந்தால் அவன் என்ன செஞ்சுட்டே இருப்பான், வந்துக்கிட்டே இருப்பான். அதனால் வந்து நான் அடிக்கடி சொல்லுவாங்க ஒரு சிலர், எப்போ பாருங்க பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, ஒன்று போய் வருது, ஒன்று போய் ஏன் வருது, ஒன்று போகும்போதே நீங்கள் வந்துட்டீங்கன்னா இன்னொன்று வராது, ஒன்று போன உடனே வர்றது, சரியான உடனே திருப்பி போயிடுறது, திருப்பி வருது, திருப்பி வர்றது, திருப்பி போயிடுறது. அதனால தான் பார்க்குறாரு ஆண்டவர், இவனை இப்படியே தான் வச்சுக்கணும், வச்சுக்கிட்டா இவன் சரியாக இருப்பான் அப்படின்னு. ரெண்டாவது குரூப் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் இப்போ வாசிச்சோம் பாருங்க. இவன் அப்படி பிரச்சனைக்காக அங்கே இது அந்த ஆள் இல்லை. இவன் யார் தெரியுமா, பயங்கரமான விஷன் உள்ளவன். இவன் பயங்கரமான விஷன் உள்ளவன். இவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு 13வது வசனத்தில் வாசிங்க பார்ப்போம். அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. கர்த்தர் திருப்பி கேட்கிறாரு,